ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இவன் தாமா ஐடியா கொடுத்தான். சாத்துல போட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்னோட உயிர் என்னோட உடம்பு ரெண்டுமே இங்க இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த விலாக் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நாள். இன்றைக்கி காலையில் தான் வந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் நம்ம அம்மா விலாகை அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக நான் எங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக் சத்தியமாக எனக்கு தெரியல எப்படிலாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க விலாக்குள்ள போகலாம். என்ன பண்ணுறீங்க? என்ன குழம்பு? ஆக்சுவலாக காய்ஸ், அம்மா மீன் குழம்பு பயங்கரமாக வைப்பாங்க. மீன் குழம்புக்கு நான் பயங்கர அடிக்ட்டு. ஸோ அதனால தான் வந்த உடனே போயிட்டு மீன் வாங்கிட்டு அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மீன் குழம்பு வைக்க போகிறீங்களா? இவங்க தான் எங்கள் மம்மி. தலாவுங்க ஜஜங் ஜஜங். நம்மளால இங்கே இருக்காரு. இவர் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னால் எடிட் பண்ணிட்டே தான் இருக்காரு. என்னதான் கதைன்னு தெரியல இவர் கதை. இவன் இங்கே உட்காருக்கான். மீன் குழம்பு ஸ்மெல்லுக்கா? எங்கம்மா மீன் குழம்பு வைக்கிறாங்க பாருங்க. பயங்கரமா மீன் குழம்பு வைப்பாங்க காய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் அம்மா நல்லா வைப்பாங்க குழம்பு அப்படின்னு தெரியும். நான் இந்த விலாக் மூலிமா அம்மா எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்ட்டு இதையும் ஒரு பார்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. நல்லா பின்ன யூஸ் ஆகும் இல்லையா? அம்மா இல்லாதப்ப அவங்க ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க என்னை பார்க்க. இல்லைம்மா என் தங்கச்சி. ஸோ நம்ம வில்லேஜ் இல்லையா, அதனால் தங்கச்சியை விட்டுட்டு எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க. என்னையும் தம்பியும் கூட விட்டுட்டு ஓகே நாங்களாம் பொழைச்சிப்போமா, நாங்கள் தான் பொழைச்சிப்போமா. என் தங்கச்சி பொழைச்சிக்காதாம்மா. அதனால் என் தங்கச்சி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகா, புளி. இது குழம்புக்கு, இது வறுக்க. இல்லைம்மா கரண்ட் வரல, அதான் கடுப்பில் இருக்காங்க. இது யாரு கொடுத்த புள்ளன்னு தெரியல, இப்படி படுத்து கிடக்கு. டேய் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படியா? வந்துரும். இல்லம்மா வந்துரும். இதே நான் கொடுமையா? நான் ஈபிக்காரனா? என்கிட்ட கேட்டா இன்வெர்டர் கரண்ட் அடுப்பு இருந்தாக்கா சமைப்பீங்களாமா? தக்காளி எல்லாம் வைக்கணும், தேங்காய் இருக்கணும். இந்த வாழைத்தண்டை எதுக்கு வாங்கி இப்படி போட்டு வச்சிருக்கிறியா? முருங்கைக்காய் வாங்கி ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கிறியா? இதெல்லாம் தேவையில்லாத எப்போ ஏன் இதெல்லாம் அனாவசியமா வாங்குறியா? ஒன்னும் குழம்பு வைக்கணும், செய்யணும், வாங்கி வைக்கணும். இதெல்லாம் திவ்யாவுக்கு திட்டு, எனக்கு இல்ல. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. ஏமா இப்படி வாழைத்தண்டை போட்டீங்க? அம்மா அது பிளவு பர்ட்ஸ் சாப்பாடு. அதையும் போய் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஐயோ ஆமா, லைன் கிங் அபிஷியல். நான் அங்க பதிவாகுது, அதுக்கு நான் என்ன பண்றது?
எங்கள் அம்மா வந்து திவ்யாவை கழுவி ஊற்றுறாங்க. பேரை சொல்லி கழுவாம என்னை கழுவி ஊற்றுறாங்க. இல்லைம்மா திவ்யா, நோட் திஸ் பாயிண்ட், உனக்கு தான் திட்டலாம் உழுவுது. நேரில் இல்லாமல் தப்பிச்சு ஓடனியா வேலைக்கு ஏதோ மாட்டினேன் vlogல. உங்க கடக்கு இது கடக்கு ஏன் அனாவசியமா காசு போட்டு வாங்கி வீணாடிக்கிறீங்க? ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதை வாங்கணும். அதை சரிம்மா, இனிமே அப்படி பண்ணிடலாமா? மன்னித்துடுங்கள். கரண்ட் இருந்தால் தான் குழம்பிட்டோம், இல்லைன்னா பண்ணியானே. டேய், கரண்ட் இருந்தாலும் சோறான், இல்லைன்னா பட்னியா கிடக்கணுமா? டீ ஊற்றும்போது வாய் எங்க எங்கேயோ போகுது, கரண்டா கொட்டைக்கு போகுது. என்ன கதை? கரண்டா கொட்டை பேர், நம்ம ஊர் பேர் என்ன சொல்லு? இங்கே பார்த்து சொல்லு. எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லு, என் சப்ஸ்கிரைபருக்கு. நான் இங்கே கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஒர்க்கில் இருக்கேன். எடிட்டிங் ஒர்க்கில் இருக்காரு. ஸோ சாமிக்கெலாம் வந்து நல்லபடியாக எந்திரிச்சோடனே பூலாம் வச்சுட்டேன். இதான் நம்ம பூஜாரை. எங்க ஏமா அவனை டீ கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தானா? டீயே குடிக்க மாட்டேன். மா இங்கதான் அப்போ அங்கவா ஆப்போச்சுறேன். பூஸ்ட் ஹார்லிக்ஸா கப்பம் பாத்துக்க. இங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கிறேன். எங்க காட்டு இல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அடையில குடிப்பேன். டீ கொடுத்து ஏமா கெடுக்குறீங்க? இங்கெல்லாம் டீ கேட்கவே மாட்டான் அவன். நான் கேட்கவே மாட்டேனே. நீங்க வந்து அவனை டீ கொடுத்து கெடுத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் பேப்பியும் தான் டீ கொடுத்து கெடுக்குறீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன தானே பண்றான்? சுப்பிரமணியன் எதுக்கு எடுத்தாலும் சுப்பிரமணியன் கேளுன்னு தாத்தாவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காமா அவன். திவ்யா கேட்கறா, யாரு சுப்பிரமணியன் உன் தம்பி சொல்லிட்டு இருக்கானே. இந்த இருக்காரு இவரு தான் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்க அப்பா ராத்திரி என்னோட வந்துட்டாரு. அப்பா கனவுல வந்தாரு. நியூ பிராண்ட் குடு ஆளு ஓட கிட்ட அடிச்சு நவுத்தி போட அவனுக்கு. தரேன், எனக்கு வேணாம்னா நான் தரேன். ஆனா நான் இருக்கும்போது தான் தரேன். நீ திரும்ப அப்படிதான் கொடுப்பா, அப்புறம் அப்படியே வாங்கிக்கிறேன். நீ ஒன்னு கேட்ட, நீ ஏற்பாடு எடுத்துட்டு போய் நான் கேட்டேன். அவன் ஏர்பாட்ஸ் தான் உங்கள்ட்ட கொடுத்தானே. அங்க கடந்ததுன்னு வச்சுக்க, எடுத்துட்டு ஓடிடுவான். எப்படி நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீ? பகல்லையுமா யூஸ் பண்ற? நான் படம் பார்க்கறதுக்காக எடுப்பாத. இதுல ஒண்ணுமே கேட்காதுன்ட்டு. ஐயோ, கரண்ட் இல்லாம என்ன குழம்பு வைக்க மணி ஆயிட்டு வரு. மணி என்ன ஆகுது? அப்ப என்னதான் அரைச்சி வச்சிருக்கேன். ராகியம்மா கால் பண்ணிட்டான், வர சொல்லுவோமா? சாப்பிட வச்சு வர சொல்லிட்டான். என் அம்மாக்கு ஃபோன் பண்றான். நான் பிஸி ஒர்க்ல. நான் ஃபோன் பண்றேன், அந்த ஃபோனை கொடு. சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. காருக்குள்ள உட்காந்துருக்கல, எல்லாரும் உட்காந்துருக்கல, கல்யாணம் பண்ணிட்டாம நீ சொல்றீங்க. உனக்கு அறிவு இருக்கா? யாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அருணுக்கு. எப்ப அந்த இது பிராங்க் பண்ணது? அது பிராங்க் பண்ணது. அறிவே இல்ல உனக்கு? கொஞ்சம் கூட இல்லம்மா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டென்ஷன்ல நான் வந்துகிட்டு இருக்கிறேன் காருக்குள்ள. சரிம்மா, விட்டுருங்க, மன்னிச்சுக்கங்க. எல்லாமே இவன் தாம்மா ஐடியா கொடுத்தான். அம்மா இந்த மாதிரி பிராங்க் பண்ணுன்னு. ஆனா அம்மா நம்பு, நீ சொன்னீனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சொன்னான். அதனாலதான் திடீர்னு ஒரு பிள்ளை சின்னோண்டு பிள்ளையா இருக்கு, அந்த செய்தியை சொன்னா நம்ம கூட அளவுக்கு இருக்க. நீங்க தான் நம்புனீங்க. அகலியாலாம் கூலா ஹேண்டில் பண்ணிச்சு. ஏன்னா அவ போன் அடிக்கிறா எனக்கு. மாமா இந்த மாதிரி அம்மா என்னம்மா செய்தி தெரியுமாமா, வைடு போன் அப்படின்றா. காலைல தான் வந்தேன். அகலையெல்லாம் கண்டுபிடிச்சிருச்சு. அது எப்படி அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீ எனக்கு கூலா போன் பண்ணி பேசிட்டு இருப்பிய? நேரம் அவனை அடிச்சு பிரிச்சிருக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. யாரு? எந்த பாடம்? எப்படி இந்த பிரபுதவா? என்னது புரியல. என் ட்ரம்ஸ் எங்க அம்மா வாசிக்க, சுப்பிரமணியா நடேசோட கவிதா தப்படிக்க மிக்ஸி யாராவது போட்டுட்டு வருவாங்களா? இதெல்லாம் வாயில வைக்காதீங்க. அறிவே இல்லம்மா உங்களுக்கு.
மிக்சி ஆக்சுவலாக வந்து கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, எங்கள் அம்மா மிக்சியை போட்டு விட்டே வந்துட்டாங்களா திரும்பி. அவன் கட்டி போடுறான். குழம்பு வைக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் வறுக்க போறீங்களா குழம்பு வைக்க போறீங்களா? ஆ, ரெண்டு இதையும் ஒரே இதில் ஹேண்டில் பண்ணுவீங்களா? குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னப்பா ஏன் கத்துறீங்க? கத்தாதீங்க, பாட்டி சமைக்கிறாங்க. டேய் அவனை பாடுறா தம்பி, அவன் அவுத்து விட்றா. சமைச்சிட்டு இருக்காங்க அம்மா. ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். வெயிட்டிங். என்ன பண்ணுறீங்க? ஜூஸ் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு, வாசம் ஸ்மெல்லு கிளப்புது. லைட்டா வரும். மீன் வறுத்து எண்ணெய் சட்டி காலியா இருக்கு. இங்க இருக்கா? ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமா இருக்கேம்மா. அது வேற, குழம்பு கேமரால தெரிக்க போகுது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் அம்மா வந்து சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். என்னம்மா போன வாட்டி வந்த போல சிக்கன் தான் செஞ்சீங்கல்ல? ஜஜங். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இடையில வந்து ஜூஸ் போடுறாங்க. யாருக்குமா ஜூஸு? அதானே பார்த்தேன். சரி சரி குடிங்க, மீன் குழம்புலாம் வச்சுருக்கீங்க, ஜூஸ் குடிங்க தப்பு இல்லை. சரியா? சாப்பிட்லாமா? சாப்பிட்லாங்கிறீங்களா? ஓகே சாப்பிட்லாம் காய்ஸ். வாங்க எல்லாரும். என்னது எடுத்து வைக்கணுமா? இவன் என்னம்மா இப்படி கிடக்கான்? லியோப்பா, லியோ. ஃபைனலாக வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தட்ட மாட்டான். ரெடி டு கோ. லியோ உட்காந்துருக்காரு. லியோப்பா, அப்பா சாப்பாடு தரேன் இரு வரைக்கும். எப்படிமா எடுத்து சாத்துல போட்டு இப்போ செஞ்சு நம்ம சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்.
இப்படி எடுக்கணுமா? இது எடுத்து லெஃப்ட்ல ஆடுது ரொம்ப கை லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவான்னு கேட்டேன். உப்பு வரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்டேன், அம்மா தான் லேட்டாக சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ டுடே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பாசமாக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா கையில் மீன் குழம்பு சாப்பிட்டது வேற மாதிரி இருந்துச்சு. அவன் அப்படிதான் பாசத்துல பொங்குவான். வந்துட்டாங்க எங்க அம்மா. எங்க 2 அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlogல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட உயிர் என்னோட உடம்பு ரெண்டுமே இங்க இருக்கு. அது என்னன்னு தெரியல, அது என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. அது என்னோட நரம்பா இருக்கும். சாப்பிட போறாங்க எங்க அம்மாவும். ஐயோ மானம் கட்டவனே, தூங்குது கடந்து. நல்லா போட்டுல ஆஃப் பண்ணிட்டேன். மா தூங்குனது போதும், எந்திரிங்கம்மா. கிளம்ப போறீங்களா? அம்மா கிளம்புது ஒரு. ஏமா சமையல் கட்டிலே என்னம்மா பண்றீங்க? ஜூஸா? உங்களுக்கு இல்லையா? எனக்கு வேணாம் ஜூஸ். நான் பிளாக் காஃபி குடிப்பேன். ஜூஸ் போட்டுருக்கேன். தம்பிக்கு கொடுங்க. என்ன பண்றீங்க? ஃபைனலாக வந்து எப்படி vlog போயிட்டு இருக்குன்னு தெரியல. எனக்கு வேணாம்மா நிஜமாவே. நான் குடிக்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து விளக்கேற்றிட்டு இருக்காங்க. விளக்கு வச்சுட்டு இருக்கீங்களா? அகல் விளக்கு இருக்கா இல்லையா? எல்லா விளக்கும் இருக்கும் நம்ம வீட்டில். எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில். எப்படி இல்லாமல் இருக்கும்? ஸோ விளக்கு வச்சிட்டு இருக்காங்க, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுங்க பாருங்க ஜாலியாக இருக்காங்க. மிச்சம் 2 பேரும் உள்ளே இருக்காங்க. மணி அடிங்கம்மா. டைம் 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 இல்லையோ. எனி டைம் தூங்கிக்கிட்டே இருக்கான் இவன். இவனை வந்து என்ன கதையில் சேர்க்கறதுனே தெரில. இன்னொரு ஜீவன் வந்து உள்ளே விளையாண்டுட்டு வெளியில். ஸோ வந்து எப்போ பாரு விளையாடுறது வந்து ஒரு ஹேபிட்டாகி வச்சுருக்கான். ஓ சாரி, தப்பு, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த vlogல வந்து அவனை ஃபேஸை காட்டக்கூடாதான், என்னன்னு தான் தெரியல எனக்கும். ஜஜங் ஜஜங். கீழே இருக்கு. அதில் விளக்கேற்றுங்க. வந்ததுலேயே சமையல் கட்டிலே இருக்கீங்க. எல்லாரும் நினைக்க போகிறாங்க உங்கள் அம்மா வர வச்சு கொடுமைப்படுத்துறீங்களா சமைக்க சொல்லி அப்படின்ட்டு.
நைட்டு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கு. தோசை. ஆக்சுவலாக பார்த்தா திவ்யா வந்துட்டாங்க. திவ்யமா இவன் ஒருத்தன் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் ஏன் தான் ஃபேஸை காட்ட மாட்டேறாங்கன்னு தான் தெரில. லியோப்பா ஆயா சாப்பாடு வச்சாங்களா? லியோ இங்கே பாரு. ஆயா சாப்பாடு வச்சாங்கன்னு கேட்டுருக்கேன். மரியாதை இல்லாமல் அப்படி நிற்ப. ஆயா சாப்பாடு வச்சாங்களா? சாப்பாடு வச்சாங்களா? உன்னை தாண்டா. அவளை கண்டோடனே ஓடுது ஊத்தியா. ஜகாங். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தூங்க போகிறாங்க. எனக்கு கால் அமுத்தின்னு சொன்னாங்க. அந்த அமுத்தி விடுறோம்மா. சரியா? சரியாம்மா? நான் அமுத்தி விடுவோம்மா. என்னம்மா அமுத்தி விடுவோம்மா. சாப்பிட்டியா தூங்கியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கேட்க போறாங்க? உலகத்திலே நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள நம்பு, வேற யாரையும் நம்பாத. அம்மா தான். அம்மாக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் அம்மா தான். கத்த மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய். கொஞ்ச நேரம் கழிச்சு படுங்க.